அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக திகழ்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை வழிபாடு செய்து நம்முடைய வறுமை நிலையை மாற்றி செல்வச் செழிப்புடன் வாழ்வதற்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை நாம செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில செல்வ நிலையை உயர்த்தும். இந்த நாளில் கிருஷ்ணரை அடுத்தது பெருமாளை நாம முழு மனதோடு வழிபாடு செய்யும் போது நம்முடைய வறுமை நிலை நிச்சயமாக நீங்கும். கிருஷ்ணரும் குசேலரும் ஒன்றாக படித்தவர்கள், மிகவும் நெருக்கமான நண்பர்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் கிருஷ்ணர் அரசராக இருந்த சமயத்தில் குசேலர் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் இருந்தார். அப்பொழுது தன்னுடைய நண்பரை சந்தித்து ஏதாவது உதவியை பெறலாம் என்று எண்ணினாராம். அப்படி நண்பரை சந்திக்க செல்லும் பொழுது வெறும் கையுடன் செல்லக்கூடாது என்பதற்காக தன் வீட்டில் இருந்த அவலை, நம்ம சாப்பாட்டுக்கு சமையலுக்கு அவல் உப்புமா செய்யறதுக்கு, அவல் உருண்டை செய்யறதுக்கு, அவல் இனிப்பு செய்யறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த அவலை ஒரு கிழிந்த துணியில் கட்டி எடுத்துக்கொண்டு சென்றாராம். தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்த குசேலரை பார்த்த கிருஷ்ணர் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் அழைத்து உரையாடுகிறார். அப்பொழுது கையில் வைத்திருந்த அந்த மூட்டையை பார்த்து என்னவென்று கேட்டு அதில் இருக்கக்கூடிய அவலை எடுத்து கிருஷ்ணர் உண்டார். அப்படி அவர் சாப்பிட்ட பிறகும் குசேலரால் தன்னுடைய வறுமை நிலையை கூறி உதவியை பெற மனம் வராமல் திரும்பி வீட்டிற்கு போய்விட்டார். அதை உணர்ந்த கிருஷ்ணர் அவர் வீடு திரும்புவதற்குள் அவருடைய வறுமை நிலையை முற்றிலும் நீக்கி செல்வச் செழிப்புடன் வாழ வைத்தார் என்று கூறப்படுகிறது. அப்படி குசேலர் கிருஷ்ணரை பார்த்து அவளை கொடுத்த நாள்தான் மார்கழி மாதத்து முதல் புதன்கிழமை. இந்த நாளில் நாமும் நம்முடைய வீட்டில் கிருஷ்ணரை நினைத்து நெய் தீபம் ஏற்றி அவளை பிரசாதமாக வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நமது வறுமை நிலையும் நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாகும். மார்கழி மாதத்துல வரக்கூடிய முதல் புதன்கிழமை இந்த நாள்ல, இன்றைய தினம், அதாவது 18/12/2024 அன்று வந்திருக்கு. இந்த நாள்ல நீங்க அவள் வாங்குறதும் ரொம்ப நல்லது, அவளை தானமாக கொடுக்கறதும் ரொம்ப நல்லது, அவளை மீன்களுக்கு உணவாக போடுறதும் ரொம்ப நல்லது. இந்த மூன்றையுமே செய்யறது உங்க வாழ்க்கையில வறுமை நிலையை போக்கும். மூன்றையுமே செய்ய முடியாதுங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக நமக்கு எது சாத்தியமோ அதை முழு மனதுடன் முழு பக்தியுடன் செய்தால் கண்டிப்பா அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். இன்றைய நாள்ல ஓம் கிருஷ்ண தேவாய நமக எனும் மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. கிருஷ்ணரின் அருளால் எப்படி குசேலர் வறுமையை நீங்கி செல்வத்தை பெற்றாரோ அதை போல் உங்கள் வாழ்விலும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும், நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.